இயக்குனர் பாக்யராஜின் மகனான சாந்தனு தொகுப்பாளினி கீகே என்ற கீர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு திருமணமாகி 10 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இவர்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை என்பது குறித்து பலரும் கமெண்ட்டுகளில் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இது குறித்து சாந்தனு மற்றும் கீகே இருவரும் கோபமாக பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குனரும் நடிகராகவும் பிரபலமடைந்த பாக்யராஜின் மகன்தான் சாந்தனு. இவர் பாக்யராஜ் இயக்கி நடித்த வீட்டியம் அடிச்சுக்கட்டு என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதற்கு பிறகு கதாநாயகனாக சில திரைப்படங்களில் நடித்திருந்தார். அதிலும் சக்கரக்கட்டி திரைப்படம் இவருக்கு பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது. அந்த நேரத்தில் 90s கிட்ஸுகளில் எவர்கிரீன் பாடல்களில் இந்த திரைப்பட பாடல்களும் இடம் பிடித்திருந்தது. ஆனால் சக்கரக்கட்டி படம் வெளியான பிறகு சில திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார். ஆனால் அது பெரிய அளவில் அவருக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. இதனால் இவர் நடிப்பிற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று நடிப்பிற்கு பிரேக் விட்டிருந்தார். பிறகு சில வருடங்கள் கழித்து மீண்டும் நடிக்க தொடங்கியிருந்தார். ஆனால் அப்பாவை போல இவரால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை. தொடர்ந்து தனக்கு தன்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார். சாந்தனுவும் தொகுப்பாளினி கீகேயும் காதலித்து கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். கீகே மானாட மயிலாட உட்பட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார். அதுபோல பல திரைப்பட இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் விழாக்களையும் இவர்தான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். டான்ஸில் அதிக ஆர்வமுள்ள கீகே 2 டான்ஸ் ஸ்கூலையும் தொடங்கி நிர்வகித்து வருகிறார். அதேபோல சாந்தனு மற்றும் கீகே இருவரும் யூடியூப் சேனலையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் தங்களை பற்றிய பல தகவல்களை அடிக்கடி பகிர்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தங்கள் குறித்து வரும் கமெண்ட்டுகளுக்கு அந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்திருக்கின்றனர். அதில் பலர் தங்களிடம் குழந்தை இன்னும் பிறக்கவில்லையே, என்ன காரணம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அதற்கு காட்டமாக பதில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் கீகே மற்றும் சாந்தனு பேசுகையில், எல்லோரும் எங்களிடம் குழந்தை எப்போது பிறக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, எங்களுடைய குழந்தைகளை நீங்களா கவனித்துக் கொள்ளப் போகிறீர்கள்? நாங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்த்து கொடுக்க போறீங்களா என்று கீகே கேட்டிருக்கிறார். நாங்கள் இப்படி பேசுவதை பார்த்து நீங்கள் திமிராகவோ ஆணவமாகவோ பேசுகிறோம் என்று நினைக்காதீங்க. எங்களுடைய வலி வேதனையைத்தான் நாங்கள் இப்படி சொல்கிறோம். 10 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லையா? நீ இப்படி ஆடிக்கிட்டே திரியிற, உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று தான் சிலர் கேட்குறாங்க. ஒரு சிலர் உண்மையான பாசமாக கேட்டாலும் சிலர் குத்தலாக கேட்கிறார்கள். அடுத்தவர்களின் மனதை கஷ்டப்படுத்துவதற்காக கேட்கிறார்கள். இப்படி நோய் நோய் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதால் எங்களுக்கு மன அழுத்தம்தான் வருகிறது. கடவுள் எங்களுக்கு எப்போது குழந்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போது கொடுக்கட்டும். ஆனால் இது போன்ற கேள்வி கேட்பவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது செய்ய போகிறார்கள் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் இஷ்டத்திற்கு எதையாவது கேட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். அதனால் எங்களுக்கு தான் வருத்தமாக இருக்கிறது. ஒருவேளை உண்மையாக பாசத்தோடு குழந்தை எப்போது பிறக்கும் என்று கேட்பவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே நேரத்தில் எங்களை வெறுப்பேற்று பார்க்க வேண்டும் நினைப்பவர்களுக்கு தான் மேலே சொன்ன பதிலை கொடுக்கிறோம் என்று சாந்தனு மற்றும் கீகே இருவரும் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார்கள்.